இந்த சீக்ரெட்டான ஒரே ஒரு மசாலா போதும் சூப்பரான டேஸ்ட்ல வெஜிடபிள் புலாவ் செய்யலாம். இந்த மாதிரி வெஜிடபிள் புலாவ் செஞ்சு கொடுத்தீங்கன்னா வாரத்துல 2 தடவையாவது உங்களை செஞ்சு கொடுக்க சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான டேஸ்ட்ல இருக்கும். இது எப்படி செய்யலாம் அப்படிங்கறத பாக்குறதுக்கு முன்னாடி ப்ளீஸ் அந்த லைக் பட்டனையும் பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிருங்க. ஃபர்ஸ்ட் அந்த சீக்ரெட்டான மசாலா அரைச்சிடலாம். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து வச்சுக்கோங்க. அதுல ஒரு பட்டை, 4 கிராம்பு, 2 மராட்டி மூக்கு எடுத்து வச்சிருக்கேன். அதை இதுல சேர்த்துக்கலாம். அடுத்ததா ஒரு 20 போல சின்ன சைஸ் அளவு பூண்டு, அடுத்ததா ஒரு 2 துண்டு இஞ்சி, ஒரு 1/4 கைப்பிடி அளவுக்கு புதினா, அதே 1/4 கைப்பிடி அளவுக்கு மல்லி இலை, காரத்துக்காண்டி ஒரு 10 போல பச்சை மிளகாய், அடுத்ததா ஒரு 3 கிட்ட தேங்காய் சில் எடுத்து பொடிசா கட் பண்ணி வச்சிருக்கேன். அது ஒரு பெரிய வெங்காயத்துல பாதி வெங்காயத்தை பொடிசா கட் பண்ணி வச்சிருக்கேன். அது ஒரு 1/2 ஸ்பூன் ஜீரகம், 1/4 ஸ்பூன் மிளகு, ஒரு 1/4 கப் அளவுக்கு தயிர். இது எல்லாத்தையும் போட்டு நல்ல பேஸ்ட் பதத்துக்கு அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இதுதான் இந்த சீக்ரெட்டான மசாலா. அடுத்ததா குக்கர் எடுத்து வச்சுக்கோங்க. அதுல ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் இதுல 2 பிரிஞ்சி இலை, 2 ஏலக்காய், 4 கிராம்பு, ஒரு அன்னாச்சி பூ, 1/2 ஸ்பூன் சோம்பு, ஒரு பெரிய சைஸ் அளவு வெங்காயத்தை எடுத்து நல்லா பொடிசா கட் பண்ணி வச்சிருக்கேன். அது இது எல்லாத்தையும் போட்டு வெங்காயத்தோட பச்சை வாசனை எல்லாம் போயிட்டு நல்ல ஒரு கண்ணாடி பதம் வர வரைக்கும் இதை வதக்கி விட்டுக்கலாம். பாருங்க, சூப்பரா இது நல்லா வதங்கி கலரும் லைட்டா மாறி வந்துட்டு இருக்குது. இந்த டைம்ல இதுல ஒரு 2 கிட்ட மீடியம் சைஸ் அளவு தக்காளி பழமா எடுத்து கட் பண்ணி வச்சிருக்கேன். அதை இதுல சேர்த்துக்கலாம். அடுத்ததா இதுக்கு தேவையான அளவு உப்பு, இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நம்ம போட்ட தக்காளியோட பச்சை வாசனை எல்லாம் போயிட்டு நல்லா சாஃப்டா இது வதங்கி வரட்டும். தக்காளி ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்த பிறகு இதுக்கு தேவையான காய்கறி சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 கப் அளவுக்கு பட்டாணி, 2 கேரட், ஒரு 4 கிட்ட பீன்ஸ், இதுதான் இதுக்கு தேவையான காய். இது எல்லாத்தையும் போட்டு அது கூட சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்ப பாருங்க, சூப்பரா இது நல்லா வதங்கி வந்துட்டு இருக்குது. காயோட பச்சை வாசனை எல்லாம் போயிட்டு ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்த பிறகு நம்ம அரைச்சு வச்சிருக்கிற சீக்ரெட் மசாலாவை எடுத்து இதுல சேர்த்துக்கலாம். இப்ப இந்த மசாலா எல்லாமே அந்த காய் கூட நல்லா மிக்ஸ் ஆகுற மாதிரி கிளறி விட்டுக்கோங்க. மசாலாவோட பச்சை வாசனை எல்லாம் போயிட்டு இது நல்லா வதங்கி வரட்டும். இது நல்லா வதங்கி வந்த பிறகு மிக்ஸி ஜார்ல கொஞ்சமா தண்ணி ஊத்தி அதையும் அலசி இதுல ஊத்தி இது எல்லாத்தையும் சேர்த்து நல்ல ஒரு கிரேவி பதத்துக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி வச்சிடலாம். இது ஒரு 5 நிமிஷத்துக்கிட்ட நல்லா வதங்கி வரட்டும். இப்போ ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. ஓபன் பண்ணி பாருங்க, சூப்பரா இதுல இருந்து கொதி எழும்பி வந்துருச்சு. இந்த டைம்ல இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நான் இன்னைக்கு ஒரு கப் அளவுக்கு அரிசி எடுத்து ஊற வச்சு வச்சிருக்கேன். கரெக்டா ஒரு 1/4 மணி நேரம் தான் ஊற வைக்கணும். இது என்ன அரிசி அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் வீட்டுல யூஸ் பண்ற அரிசி தான். அடுத்ததா முக்கியமான ஒரு பொருள் சேர்க்கணும். அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நெய்யை இந்த டைம்ல சேர்த்து பண்ணும்போது ரொம்ப ரொம்ப வாசனையா இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதுக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம். 1 கப் அளவு அரிசிக்கு 2 கப் அளவு தண்ணி ஊத்தி இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உப்பு காரம் இதெல்லாம் இருக்கான்னு செக் பண்ணிட்டு குக்கரை மூடி வச்சு மீடியம் ஃப்ளேம்ல வச்சு ஒரு 2 விசில் விடுங்க. கரெக்டா இருக்கும். இப்போ ஒரு 2 விசில் வந்துருச்சு. ஓபன் பண்ணி பார்க்கலாம். வாவ், பாருங்க, சூப்பரான டேஸ்ட்ல நல்ல உதிரியா நமக்கு வெஜிடபிள் புலாவ் ரெடி. செம்ம சூப்பரா இருக்கும். இந்த சீக்ரெட் மசாலாவை ஒரு தடவை ட்ரை பண்ணீங்கன்னா திரும்ப திரும்ப செய்வீங்க. அந்த அளவுக்கு செம்ம டேஸ்ட் கொடுக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த புலாவை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படிங்கறத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க.